எனது பெயர் முனைவர் கார்த்திக் பாண்டி. நான் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநர், பயிர் பாதுகாப்பு, வெள்ளை சுருள் ஈ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்பைலரிங் ரூகோஸ் ஒயிட் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப அறிகுறிகள் தென்னையினுடைய அந்த இலை கீற்றில் பார்த்திங்கன்னா அடியில் வெள்ளை சுருளா, அதாவது பார்த்திங்கன்னா நூலாம்படம் மாதிரி வெள்ளை வெள்ளையாக ரவுண்டாக வெள்ளை சுருளி இருக்கும். மேலே இனிப்பு பூசணம், அதாவது இனிப்பு நம்ம வீட்டில் வச்சுருந்தா எப்படி எறும்பு ஊறுதோ அதற்கு தகுந்தாற் போல் அதனுடைய மேற்பகுதியில் எறும்பு ஊற ஆரம்பிச்சிரும். மைதா மாவு அதை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை கொஞ்சோண்டு கலந்து அதில் அந்த கெட்டியாகாமல் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்து அதுக்கடுத்து அதை அப்படியே தெளித்து விட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஊர்கள்லாம் அந்த காலத்தில் படத்தில் போஸ்டர் ஒட்டும் போது அந்த மைதா மாவை தடவிட்டு போஸ்டர் ஒட்டுறாங்களோ, அதை ஒட்டின பிறகு கொஞ்ச நாளில் என்னாகும், அந்த போஸ்டர் அப்படியே அதான் ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சு வர்ற மாதிரி இந்த மைதா மாவை நம்ம அந்த தென்னை இலையில் அப்படியே தெளித்து விட்டோன்னே அது காஞ்ச உடனே அப்படியே உறிஞ்சு அந்த கரும்பசல பூசான புடலத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். நாம் பயன்படுத்தக்கூடிய கடப்பாரை, கொத்து, விவசாய கருவிகள் மூலமாகவும் இந்த நோய்களும் பூச்சிகளும் எப்பயுமே பரவ ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் கார்த்திக் பாண்டி. நான் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் தேனி பக்கத்தில் உள்ள காமாட்சிபுரத்தில் அந்த சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையம் அமைந்திருக்கு. அங்கே நான் தொழில்நுட்ப வல்லுநர், பயிர் பாதுகாப்பு, பயிருக்கு வரக்கூடிய பூச்சி, நோய், நூற்புழுக்கள் அந்த துறையில் நான் தொழில்நுட்ப வல்லுநராக கடந்த 3 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். நான் தேனி மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடக்கூடிய பயிர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேனி மாவட்டம்னாலே பொதுவாக அதிகமான விவசாயிகள் காய்கறி பயிர்களும் அதிகமாக பயிரக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா மேஜராக என்னென்ன பெருவாரியான பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல தேனியில் கம்பம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திராட்சை அதிகமாக பயிரிடுறாங்க. அந்த திராட்சையில் பார்த்திங்கன்னா அதில் என்ன ரகங்கள் பயிரிடுறாங்க அப்படின்னா, மஸ்கட் ஹேம்பர்க், பன்னீர், கருப்பு திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கு பல விசேஷங்களில் வீட்டுகளெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான திராட்சை. அந்த திராட்சை கம்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஹெக்டர்ஸ்க்கு மேலே ஏக்கருக்கு மேலே பயிரிடப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா வாழையில் பார்த்திங்கன்னா தேனியில் ஒரு காலத்தில் கிராண்ட் நயன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜி நயன் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் முந்தி நிறையா அதிகமான பரப்பளவில் ஏரியாலையும் போட்டு பயிரிடப்பட்டு வந்திருந்தது. அதில் ஒரு சில நோய்களும் பூச்சிகளும் வர்றனால இப்போ அதனுடைய பரப்பளவு ஏரியா குறைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இப்போ மேஜராக அதிக பரப்பளவில் வாழை ரெட் பனானா, செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை பார்த்திங்கன்னா 3வது தென்னை பயிரிடுறாங்க. அடுத்து காய்கறி பயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய், பிட்டர்காய், பாவக்காய், இந்த மாதிரி கொடி வகைகளையும், அதாவது கொடி வகை பயிர்களையும் நிறையா பயிரிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க நிலம் தென்னை, அதாவது இது கேவிகே, அதாவது சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் அமைந்திருக்க இந்த இடத்துல நம்ம இப்போ தென்னைக்கு பயிரில் இப்போ பார்க்க வந்திருக்கோம். தென்னையில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஏரியாவில் இப்போ நடைமுறையில் அதிகமாக பிரச்சனை வருதுன்றது இந்த பூச்சியும் நோயும் தான் அதிகமாக பிரச்சனை வருது. அதில் இப்போ ஒவ்வொரு நோயாக அதில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருவாரியான நோய்கள் பூஞ்சானம், பாக்டீரியா, அந்த மாதிரி நோய்கள் தான் இருக்கும். வைரஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதில்ல. அது ஓரளவு தான் இருக்குது, காய்கறி பயிர்களில் அந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் மேஜராக பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஞ்சானங்களால் பாதிக்கப்படுகிறது. அடுத்து பூச்சிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி எல்லா பயிர்கள்லையுமே மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. இப்போ நம்ம தென்னையில் பார்த்திங்கன்னா முதலாக பார்க்கப்படுகிறது இப்போ நடைமுறையில் வெள்ளை சுருள் ஈ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்பைலரிங் ரூகோஸ் ஒயிட் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்ப அறிகுறிகள் தென்னையினுடைய அந்த இலை கீற்றில் பார்த்திங்கன்னா அடியில் வெள்ளை சுருளா, அதாவது பார்த்திங்கன்னா நூலாம்படம் மாதிரி வெள்ளை வெள்ளையாக ரவுண்டாக வெள்ளை சுருளி இருக்கும். இந்த வெள்ளை சுருளி பார்த்திங்கன்னா இதாங்க. இந்த வெள்ளை சுருளி பார்த்திங்க அப்படின்னா
இதான் அந்த வெள்ளை சுருளி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக சுருண்டு வருது இல்லைங்களா? இந்த சுருண்டு வந்த பிறகு இதுக்கு மேலே உள்ள பகுதிகள், இது கீழே வந்து இது வந்தோடனே மேலே வந்து இனிப்பு பூசணம், அதாவது இனிப்பு நம்ம வீட்டில் வச்சுருந்தா எப்படி வந்து எறும்பு ஊறுதோ அதற்கு தகுந்தாற் போல் அதனுடைய மேற்பகுதியில் வந்து எறும்பு வந்து ஊற வந்து ஆரம்பிச்சிரும். எறும்பு வந்து மேலே வரும். அது என்ன காரணம் அப்படின்னா, அதில் வந்து மேலே வந்து சூட்டி மோல்டுன்னு ஒரு ஃபங்கஸ், கரும்பூசான படலம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இப்போ தேனியில் வந்து அதிகமாக வந்து தாக்கக்கூடியது. இதுக்கு நம்ம வந்து என்ன விவசாயிகளுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக வேப்ப எண்ணெய், நம்ம வேப்ப எண்ணெயை வந்து அதாவது பூச்சியினுடைய தாக்கத்தினுடைய பொறுத்து அதை வந்து நீங்கள் 1 லிட்டருக்கு 1.5 மில்லியிலேருந்து 2 மில்லி வீதமாக நீங்கள் எடுத்து அதை கலந்து வந்து நீங்கள் விசைத்தெளிப்பான் மூலமாக அடிச்சிங்க அப்படின்னா அந்த வெள்ளை சுருளியை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இங்கே சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தேனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம வந்து பரிந்துரை வழங்கப்படுகிறது. இது வந்து நோயினுடைய இந்த பூச்சியினுடைய தாக்கத்தை பொறுத்து வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த இந்த வெள்ளை சுருளி வந்து அதிகமாக வந்து பரவ ஆரம்பித்து அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை மருந்து அடிப்பாங்க, அடித்தோம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பூச்சியினுடைய தாக்கத்தினுடைய தன்மையை பொறுத்து ஒரு 2 டோஸ் 3 டோஸு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த வெள்ளை சுருளியை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். அதற்கு மேலாக இருக்கிறது வந்து கரும்பூசான படலம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது சூட்டி மோல்டு ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து அதாவது மைதா மாவு அதை எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை கொஞ்சோண்டு கலந்து அதில் அந்த கெட்டியாகாமல் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்து வந்து அதுக்கடுத்து அதை அப்படியே தெளித்து விட்டோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஊர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் படத்தில் வந்து போஸ்டர் ஒட்டும் போது அந்த மைதா மாவை தடவிட்டு போஸ்டர் ஒட்டுறாங்களோ, அதை ஒட்டின பிறகு கொஞ்ச நாளில் என்னாகும், அந்த போஸ்டர் அப்படியே அதான் ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சு வர்ற மாதிரி இந்த மைதா மாவை நம்ம அந்த தென்னை இலையில் அப்படியே தெளித்து விட்டோன்னே அது காஞ்ச உடனே அப்படியே உறிஞ்சு வந்து அந்த கரும்பசர பூசான புடலத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இது எல்லாமே நோயினுடைய பூச்சியினுடைய தன்மையை பொறுத்து நம்ம மருந்தடிக்கிறத நாங்கள் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பரிந்துரை வழங்கப்படுகிறது. இது எப்படி வளரும் பருவத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, இல்லை வளர்ந்த பிறகு இந்த மாதிரி? சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வளர்ந்த பருவத்திலையும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென்னை போட்டிருக்கவங்க இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைக்கருகள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும் சார். லீஃப் பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து இலைக்கருகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருகிரும். அது அங்கே இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்டாக இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து எப்படி என்ன ஆகும், ஃபுல்லாக படர்ந்து இதில் அப்படியே பாதிப்பு வந்து இந்த இலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில், காஃபி ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகும், நோய்கள் வந்து பெரும்பாலும் எதன் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று தண்ணி மூலமாகவும், இல்லை காற்று மூலமாகவும், இல்லை அதில் உள்ள இன்செக்ட் அதாவது பூச்சிகள் மூலமாகவும் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அந்த சாரை உறிஞ்சு ஹெல்த்தியில் அதாவது இன்ஃபெக்டட் இருக்க அந்த பாதிக்கப்பட்டதுலேருந்து உறிஞ்சு நல்லா இருக்க செடியில் போய் ஒட்டும் போது அதில் நோய்கள் வந்து பரவுது. அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய கடப்பாரை, கொத்து, விவசாய கருவிகள் மூலமாகவும் இந்த நோய்களும் பூச்சிகளும் வந்து எப்பயுமே பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இலைக்கருகள் நோய் வந்து அப்படியே பரவ ஆரம்பித்து அந்த ஃபுல்லாகவே அந்த மரத்தை ஃபுல்லாகவே அப்படியே அது வந்து கருகி ஒரு மாதிரி ஆரம்பிச்சிடும். அதற்காக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ப்ளூ காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 வேலையை செய்யும். மண்ணில் பரவக்கூடிய நோய்களையும் இலைவழி பரவக்கூடிய நோய்களையுமே வந்து இந்த காப்பர் ஆக்சி குளோரைடு, ப்ளூ காப்பர்னு சொல்லுவாங்க, கடையில் வந்து ஃபைட்டோலான் அப்படின்னு அதாவது ட்ரேட் நேமில் விற்பாங்க. அந்த கெமிக்கலை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த இலைக்கருகள் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்றது இந்த தென்னையில் நாங்கள் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு, தேனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விவசாயிகளுக்கு நாங்கள் பரிந்துரைகள் வழங்குகிறோம்.